Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. சாருக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. ரொம்ப பசப்பாத. இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. போடினா. இங்க என்ன பண்றீங்க? இங்க பேச வேண்டாம். சார் தூங்கட்டும். சொல்லுங்க சிஸ்டர். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, போய் வாங்கிட்டு வந்துருங்க. டாக்டர் வந்தா கேட்பாரு. ஓகே சிஸ்டர், நான் வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க மேடம். பிருத்வி சாரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் தரேன் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சிஸ்டர் இந்தாங்க. தேங்க்யூ மேம். இந்தாங்க சிஸ்டர். ஓகே. டாக்டர் வரப்ப மறக்காம எல்லா ரிப்போர்ட்டையும் காமிச்சிருங்க. ஓகேவா? ஓகே சிஸ்டர். இந்தாங்க டாக்டர் ரிப்போர்ட். சார் நல்லா தூங்குறாரு. தூங்கட்டுமா? நைட்டு லைட்டா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கேன். டாக்டர் சார் எப்படி இருக்காரு? எவ்ரிதிங் இஸ் நார்மல். சாதாரண அலர்ஜி தான். பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. டேக் கேர்மா. ஓகே டாக்டர்.
இப்போ எப்படி இருக்கீங்க பிருத்வி? 4 நாள் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஒரே போர் தான். ஆஹா. எனக்காக இல்லைனாலும் என்னோட ஃபேன்ஸ்க்காக நான் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகணும். பாவம் சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே உருகுறாங்க. நான் கூட வீட்ல உங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நைட் நல்லா தூங்கினீங்களா பிருத்வி? ஓ ஃபைன், நல்லா தூங்கினேன். குட் மார்னிங் பிருத்வி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ. அந்த பொண்ணு எங்க? யார் டாக்டர்? நானா? நீங்க இல்ல மேடம், இன்னொரு பொண்ணு இங்க இருந்தாங்களே, அந்த பொண்ணு தான் கேக்குறேன். டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்கு டாக்டர் தேங்க்ஸ்? நீ காப்பாத்துனது பிருத்திவியோட உசுர மட்டும் இல்லம்மா, இந்த ஹாஸ்பிட்டலோட மானத்தையும் சேர்த்துதான். அப்படி என்ன டாக்டர், புரியல டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. டாக்டர், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியல. ஆக்சுவலா உங்க உடம்பு தடிச்சு போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இன்ஜெக்ஷன் மாறி போயிடுச்சு. இன்ஜெக்ஷன் மாறி போச்சா? ஆமா சார், ஏதோ கவனக்குறைவா மாத்தி போட்டாங்க. ஆனா கயல் சரியான நேரத்துல கவனிச்சு எங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததால பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. சாரி சார். வாட்? எவ்வளவு பெரிய மிஸ்டேக், ஈஸியா சாரிங்கிறீங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என் ஃப்ரெண்டு லண்டன் டாக்டர் வரவழைச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? சாரி சார். டாக்டர், சாதாரணமா நீங்க சாரி சொல்லிட்டீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உலகம் பூரா இருக்கிற என்னோட ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்லிருப்பீங்க? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்களுக்கெல்லாம் உண்மையை சொன்னாலே ஆகாது. இதெல்லாம் தொழில் ரகசியம் சார். ஏதோ நீங்க பெரிய ஸ்டாருங்கிறதுனால நான் உண்மையை சொன்னேன். இதுல உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? ஏன்? உங்க கெட்ட நேரத்திலையும் நல்ல நேரம் கலந்திருக்கு. இந்த பொண்ணு சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து உங்களை காப்பாத்திருக்காங்க. நல்ல நேரங்கிறது நமக்கு கெடுதல் வரும்போது நம்ம கூட நல்லவங்க இருந்து காப்பாத்துறது தான். நான் எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு ஆபரேஷன் பண்ற ஆளு. நான் உண்மையை சொல்றேன் சார், இந்த பொண்ணு மட்டும் உங்க பக்கத்துல இருந்தா எந்த கெடுதலும் உங்களை நெருங்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. ரொம்ப சூட்டிகையான பொண்ணு சார். இந்த பொண்ணு மட்டும் உங்க பக்கத்துல இருந்தா எந்த கெடுதலும் உங்களை நெருங்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. ரொம்ப சூட்டிகையான பொண்ணு சார். ஓகே பிருத்வி, நான் கிளம்புறேன். எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு. பாய். பாய். டேக் கேர். தேங்க் யூ. ஓகே பிருத்வி சார், உங்க ரிப்போர்ட்ஸை வச்சு சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்க டிஸ்சார்ஜ் பத்தி யோசிக்கலாம். வாங்க சார். சரிங்க டாக்டர். இந்த பொண்ணு மட்டும் உங்க பக்கத்துல இருந்தா எந்த கெடுதலும் உங்களை நெருங்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. ரொம்ப சூட்டிகையான பொண்ணு சார். கயல், தேங்க்ஸ். பரவாயில்ல சார். ஹலோ கவிதா, எப்படி இருக்க? வீட்ல அம்மா அப்பா தம்பிலாம் எப்படி இருக்காங்க?
இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போ ஷூட்டிங்? இங்க எல்லாரும் ரொம்ப ஆசையா இருக்கும் கயல். உன் படத்தோட போட்டோ எப்ப பேப்பர்ல வரும்னு ஆர்வமா இருக்கும். சீக்கிரமா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஹே சாரி கவிதா, நான் பணம் அனுப்பணும்னு இருந்தேன். ஆனா செக்ல டேட் மாறி போனதால பேங்க்ல போட முடியல. நான் சீக்கிரமாவே அனுப்பி விடுறேன். ஏய், என்ன இப்போ பணம் கேக்குறதுக்காகவா இப்போ உனக்கு ஃபோன் பண்ண? அப்படிலாம் இல்ல. பணம் அனுப்புனா உங்களுக்கு எந்த விதத்துலயாவது உபயோகமா இருக்கும்ல. நம்ம குடும்ப கஷ்டத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியலன்னு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன கயல், இப்ப எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? யாரோ மூணாவது ஆள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்க. விட்டு பரவாயில்ல. இப்ப நீ பணம் அனுப்புனாலும் எங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அந்த பணத்தை அப்பா தொட கூட விட மாட்டாரு. நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாம உன் வேலையில கவனமா இரு. நான் நாளைக்கு உன்னை கூப்பிடுறேன். பாய். சரி கவிதா, பாய். நிஷா, போலாம். வா போலாம். ம். என்ன கையில்? சார், ஏதாவது பிரச்சனையா? முகம் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சும்மா தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்ல, முகத்தை வச்சே நான் கெஸ் பண்ணிடுவேன். உங்க முகத்துல சின்னதா ஒரு பெயின் தெரிஞ்சது. ஓகே, எதுவும் இல்லைன்ட்டீங்கல்ல, இட்ஸ் ஆல் ரைட். பட் ஒன் திங் கயல், என்ன வேற ஆளா நினைக்க வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே சார். நான் ஒண்ணு பிளான் பண்ணா எவனோ ஒருத்தன் குறுக்க வந்து கெடுக்கிறான். அதுக்குன்னு நான் அவளை விட்டுடுவேனா? என்ன நேத்ரா, காலையில சீக்கிரமா எழுந்ததுதான் ஆச்சரியம்னா எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ற, தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? காஃபி கூட அப்படியே இருக்கு. எனக்கு மூடே இல்ல மாமா, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஏமா? அந்த மென்டல் டாக்டர் டென்ஷன் பண்ணிட்டாரு மாமா. கயல் கூட இருந்தா பிருத்விக்கு நல்ல காலம்னு ஏன் முன்னாடியே சொல்றாரு மாமா. நான் பிருத்வி மைண்ட்ல கயலுக்கு ராசி இல்ல, நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படி இப்படின்னு ஏத்தி வச்சிருக்கேன். அவன் மூளையில கயலை பத்தி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன். ஒழுங்கா ஒரு இன்ஜெக்ஷன் போட தெரியாத அந்த புண்ணாக்கு டாக்டர் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டான் மாமா. டாக்டர் சொன்னதை கேட்டு பிருத்விக்கு அவன் மேல சாஃப்ட் கார்னர் வந்துட்டா என்ன மாமா பண்றது? இப்ப நான் தான் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் மாமா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஒருவேளை தேவையில்லாம நான் தான் கையில படுத்து எடுத்துட்டேனோ, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனோ? அன்னைக்கு நடு ரோட்ல அம்போன்னு நிக்க வச்சேனே, அதனாலதான் எனக்கு கடன் அது இதுன்னு நிறைய பிரச்சனை வருதா மாமா? என்னமா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, நான் தான் தப்பா கேட்டுட்டேன். ஓ மாமா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த டாக்டர் அவளை பத்தி சர்டிபிகேட் கொடுத்ததுல என் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. இல்ல மாமா, அந்த கயல் தப்பு மாமா.
தப்பு. ஆ, அவ பண்ண தப்புக்கு தான் அவ அனுபவிக்கிறா. ஆ. அவ பேஸ்மெண்டே இல்லாம பில்டிங் அழகா இருக்கணும்னு நினைக்கிறா. அது தப்பு தானே? கரெக்ட். அதுக்கு தான் அனுபவிக்கிறா. ம். நான் அவளுக்கு எதுவும் துரோகம் பண்ணல மாமா. நான் கண்டிப்பா துரோகம் பண்ணல. அவ எனக்கு துரோகம் பண்ணா. குதிரை ராஜகுமாரன் பெயரை கொண்டன். இத பாரு நேத்ரா. என்ன மாமா? பாரு, குதிரை ராஜகுமாரன் பெயரை கொண்ட நடிகர் ஒரு சிறிய விபத்தில் சிக்கி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரோடு ஜோடியாக நடிக்கப் போகும் கேரள வாழைப்பழத்தை பெயர் கொண்ட நடிகை நடிகர் அறிய கதியாக கிடக்கிறாராம். ஆ? இருவரும் ஊசியும் மருந்துமாக இருப்பதை பார்த்து ஆஸ்பத்திரி வட்டாரம் சிரிப்பாய் சிரிக்கிறதாம். ஆ, பாத்தியாமா? ம். என்னமோ டாக்டர் அப்படி இப்படின்னு பேசினார்னு ரொம்ப ஃபீல் பண்ணிய. இப்ப கிசு கிசு யார பத்தி வந்திருக்க? அந்த கயல் 24 மணி நேரமும் ஆஸ்பத்திரியே கதியா கிடந்தாலும் யாரு பாத்துக்கிட்டதா செய்தி வந்திருக்கு பாத்தியா? உன்னோட கெத்த ப்ரூவ் பண்றதுக்கு இது போதும் நேத்ரா. கிசு கிசு வரதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவளை உனக்கு சமமா நினைச்சு மனசன போட்டு அலட்டிக்காத. நீங்க சொன்னது கரெக்ட் மாமா. ம். கிசு கிசு எழுதுறதுக்கு கூட ஒரு தராதரம் வேணும். ம். அந்த கருப்பட்டி பத்தி எல்லாம் யாராச்சும் கிசு கிசு எழுதுவாங்களா? அவ எதுக்குமே ஒர்த் கிடையாது மாமா. ம். அந்த டாக்டர் தான் தேவையே இல்லாம அவளை போஸ்ட் பண்றாரு. ம். ஹாஸ்பிடல்ல எடுப்படி வேலை பார்த்தா பெரிய ஆளாயிடுவாளா? இப்ப தட்டுக்கடை இல்ல, பேசாம ஹாஸ்பிடல்ல ஆயா வேலைக்கு சேர்ந்துடலாம். அதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். விடுங்க மாமா, நானா அவளான்னு பாத்துக்கிறேன். ஹலோ சார். ஹே கயல், கம் ஆன், வாங்க வாங்க வாங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபியா? சார் இப்போ எதுக்கு சார் செல்ஃபி? என்னது, இப்போ எதுக்கு செல்ஃபியா? ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்களும் கூட இருந்திருக்கீங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பிருத்வி மாதிரி ஒரு விஐபிய பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கீங்க, பத்திரமா காப்பாத்தி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. சாதாரண சம்பவமா இது? ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட். செல்ஃபி எடுத்து கொண்டாட வேண்டாமா? வாங்க 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 வாங்க. ஸ்மைல். இன்னொன்னு. ஓகே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாங்க போலாம். சார் என்னாச்சு? சும்மா ஜோக் பண்ண. கம். சார் இப்ப எல்லாம் ஓகே இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வேணா எடுத்துக்கிட்டுமா? பரவாயில்ல. ஓகே இருக்கட்டும். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஏய் வெல்கம் மேடம். எங்க ஆளே பார்க்க முடியல? லொகேஷன் சம்பந்தமா ஹைதராபாத் வரையும் போயிருந்தோம் சார். மேடத்துக்கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சுட்டு தான் சார் இருந்தோம். ஆமா சார். ஹே கம் ஆன், நோ ஃபார்மாலிட்டிஸ். அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்க்கணும். இந்த 4 நாள்ல கதையில நான் நிறைய ஐடியாஸ் எல்லாம் திங்க் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம நாளைக்கு அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சார் உடம்புல பரவாயில்லையா சார்? யா யா ஐ அம் ஆல் ரைட், ஐ அம் ஃபைன். அதான் நீங்க பாக்குறீங்கல்ல. சார் நாங்கெல்லாம் உங்க ஃபேன் சார். ஓ வாவ், thank you. சார் வணக்கம் சார். ஓ ஹலோ மேடம் ஒரு நிமிஷம். ஹாய் சார். thank you. சார் ஒரே Thank you so சார் much. உங்க கூட ஒரு செல்ஃபி No எடுத்துக்கலாம். no no, no photos allowed. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? I'm just kidding man. Come Thank on. you சார். கொடுங்க. சார் ஷூட்டிங் சம்பந்தமா ஏதாச்சும் சொன்னாரா? சார் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. சார் கிட்ட கேட்டு சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடலாம். இந்தாங்க. தேங்க் யூ சார்.
ம் ஓகே தேங்க்யூ சார். நன்றி Thank you, Thank sir. you so much. Thank you. Thank you. தேங்க்யூ சார். Thank you so much. அங்க பாருங்க. எல்லாரும் என் கூட நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆனா அங்க நிக்கறாங்க பாருங்க கயல். அவங்கள சாதாரணமா நினைச்சிராதீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. சார் ரொம்ப கலாய்க்காதீங்க சார். ஹே ஹே. இதானே வேணாங்கிறது. உங்களுக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஐயோ உங்களுக்குலாம் அவங்க யாருன்னு தெரியுமா? யார் சார்? மேடம் தான் காவிய தலைவி படத்தோட ஹீரோயின். இப்ப பெரிய மனசு பண்ணி ஏன் கூட ஹீரோயினா நடிக்கிறாங்க. சார் ஐயோ இவங்க தான் காவிய தலைவி ஹீரோயினா? எனக்கு தெரியாது. ஹீரோயினிக்கிட்டே இவ்வளவு நாள் நான் வேலை வாங்கியிருக்கேனே. லேபுக்கு போ சொன்னேன், மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன், அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருந்தனே சார். ஆனா ஒண்ணு சார், ஒரு தடவை கூட இவங்க முகம் சுளிக்கவே இல்ல சார். நர்ஸுங்க எங்களுக்கே சமயத்துல அலுப்பு வந்துரும். ஆனா ஒரு நாள் கூட இவங்க முகத்துல அதை பார்த்ததே இல்ல சார். அன்னைக்கு மிட் நைட்ல திடீர்னு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலே தூங்குது சார். ஆனா இவங்க மட்டும் தூங்காம உங்க பக்கத்திலேயே இருந்து எவ்வளவு நல்லா கவனிச்சிட்டாங்க சார். மேடம் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ சிஸ்டர். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். கயல் மேடம், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஐயோ ஏன் கூடலாம் அதுக்கு சார் சும்மா ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சரிதான், இப்ப எடுக்காம வேற இப்போ எடுக்கிறது. காவிய தலைவி இட்டாச்சுன்னா உங்களை சுலபமா பார்க்க முடியுமா? கார் கண்ணாடியே ஏத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டீங்க? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓகே மேடம், நீங்க இப்படி சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஹலோ டாக்டர். நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். போங்கன்னு சந்தோஷமா சொல்ற ஒரே இடம் ஹாஸ்பிட்டல் தான். யூ ஆர் ஆல் ரைட். ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் மிஸ் கயல், நெவர் எவர்.